Taste the Daily. கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2025 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கழகத்துடைய வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் கேரள மாநிலத்தில் 9/12/2025 மற்றும் 11/12/2025 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் பதவிகளில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பிலே திருவனந்தபுரம் மாவட்டம் திருவனந்தபுரம் மாநகராட்சி 98வது வார்டிற்கு எஸ் வெங்கடேஷ் பாபு அவர்களும், அதே போன்று நெய்யாற்றிங்காரா சட்டமன்ற தொகுதிக்கு நெய்யாற்றிங்காரா நகராட்சி 14வது வார்டு திருமதி கே கலா அவர்கள் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் சட்டமன்ற தொகுதியில் மறையூர் ஊராட்சி 3வது வார்டு சனில் அவர்களும், 4வது வார்டிற்கு திருமதி செல்வி கணேசன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று மூணார் ஊராட்சி 13வது வார்டிற்கு திரு கே பவுன்ராஜ் அவர்களும், 18வது வார்டிற்கு திரு பி கே முருகன் அவர்களும், தேவிக்குளம் ஊராட்சி 14வது வார்டிற்கு திரு கே முருகையா அவர்களும், 15வது வார்டிற்கு திருமதி ஆர் கிருஷ்ணம்மா அவர்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வட்டவடை ஊராட்சி 4வது வார்டிற்கு திருமதி ஆர் சந்தியா அவர்களும், சின்னக்கானல் ஊராட்சி 4வது வார்டிற்கு திரு ஏ உதயகுமார் அவர்களும், 11வது வார்டிற்கு திருமதி மல்லிகா அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீர்மேடு சட்டமன்ற தொகுதி குமிழி ஊராட்சி 22வது வார்டிற்கு திருமதி பி எஸ்தர் அவர்களும், அதே போன்று பீர்மேடு ஊராட்சி 2வது வார்டிற்கு திரு டி எம் ஜாக்சன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர்கள், அதாவது பிளாக் பஞ்சாயத்திற்கு தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றியம் 1வது வார்டு திரு வி சாந்தகுமார் அவர்கள், 3வது வார்டிற்கு திரு எம் சுரேஷ் அவர்கள், 11வது வார்டிற்கு திரு கே பழனி அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இடுக்கி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் 2வது வார்டிற்கு திரு எம் செல்லதுரை அவர்களும், 3வது வார்டிற்கு திரு எஸ் துரைபாண்டி அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலக்காடு மாவட்டம் சித்தூர் சட்டமன்ற தொகுதி வடகரப்பதி ஊராட்சி 10வது வார்டிற்கு திருமதி பல்சம்மா அவர்களும், 11வது வார்டிற்கு திரு கே கலாதரன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நெம்மாரா சட்டமன்ற தொகுதி நெம்மாரா ஊராட்சி 2வது வார்டிற்கு திரு என் தேவதாஸ் அவர்கள், 9வது வார்டிற்கு திரு எஸ் லத்தீப் அவர்கள், 22வது வார்டிற்கு திரு ஏ செல்வராஜ் அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்காடு சட்டமன்ற தொகுதிக்கு அகழி ஊராட்சி 5வது வார்டு திரு பழனி அவர்களும், 6வது வார்டிற்கு திருமதி சுருதி அவர்களும், 12வது வார்டிற்கு திருமதி எம் தீபா அவர்களும், புத்தூர் ஊராட்சி 14வது வார்டிற்கு திருமதி ஜே பிரின்சி அவர்களும், அதே போன்று சோலையூர் ஊராட்சி 4வது வார்டிற்கு திரு என் சுப்பிரமணியன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். கேரள மாநிலத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் ஒன்றிணைந்து கழகத்தின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வகையில் சிறந்த முறையில் தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.